Taste the Daily. சிட்கோ சீனு சார், நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கார். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நான் ஏற்கனவே பல்வேறு விவாதங்களில் இங்கே கலந்து கொள்ளுகிற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் பற்றி விவாதங்கள் நடந்த பொழுது, சட்டம் ஒழுங்கு உள்பட அத்தனையும் கொள்ளை அத்தனையும் நடந்த பொழுது கூட நான் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக்கொண்டு 21 இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 ஊடகங்களில் வந்த செய்தி, 4600 சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்தது. ஏன் அம்மா அவர்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் சரி சிசிடிவி கேமராவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், காவலர்களின் முக்கியமாக பல்வேறு பணிச்சுமைகளை குறைக்கக்கூடிய, அதே நேரத்தில் குறுகிய காலத்தில் குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய காவல்துறையின் 3ஆம் கண் என்று சொன்னார். குறிப்பாக இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை. சரி, இப்பொழுது இன்றைய தேதியில் நேற்றைக்கு நடைபெற்ற சம்பவம், அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தல் ஆகியிருக்கிறார். அவருடைய பெயர் ஞானசேகரன். இந்த ஊடகங்களை நம்பி முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சியையும் கட்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவினுடைய செயற்குழுவிலே முதலமைச்சர் பேசியது. அதிமுக புதுசாக முளைக்கிற கட்சிகளுக்கு கிடைக்கிற ஊடக சொகுசு நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. அது இவங்களுக்கு கிடைக்காதான். இது இன்று நேற்றல்ல, 75 வருஷமாக நாம் எதிர்கொள்கிற சவால். அந்த சவாலையும் சாதனையாக்கித்தான் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. சொல்லாற்றல், எழுத்தாற்றல்னு. ஊடக சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்காமையா உங்கள் கட்சியினுடைய சைதை பகுதி கிழக்கு பகுதி துணை அமைப்பாளர் ஞானசேகரன் என்னிடத்துல முரசொலியில் வந்து ஆதாரம் இருக்கு. சைதை பகுதி கிழக்கு பகுதி துணை அமைப்பாளர் தான் இந்த ஞானசேகரன். அப்போ ஊடக சொகுசு உங்களுக்கு கிடைக்காமல், ஊடகத்தை நீங்கள் கைவசப்படுத்தாமல் அவரை கறிக்கடைக்காரன் என்று வருமா? குற்றம் செய்தவனை, திமுக பொறுப்பாளரை கறிக்கடைக்காரன் என்று கடந்து விட்டு போக ஊடகங்கள் சொல்கிறது. இது எவ்வளவு பெரிய அபத்தம்! நான் ஒரே ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். திமுக என்கின்ற நச்சுப்பாம்பு ஆட்சி கட்டில் அமர்கிற பொழுதெல்லாம் தமிழகத்தினுடைய பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்படி அவ்வளோ அழுத்தமாக ஒரு கட்சி, ஒரு ஆளும் அரசு மீது இவ்வளோ பெரிய விமர்சனத்தை வைக்கிறீங்க? அதாவது இதற்கு முன்னால் இப்போது வந்து துணை முதல்வர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. இவர் பக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு கை கொடுக்கிறாரு மா சுப்பிரமணியம், ஹெல்த் மினிஸ்டருக்கு கூடவே இருக்கிறார். இல்லை, அதுக்கு தான் அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்களே. எங்க ஒரு அமைச்சர்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்க வருவாங்க, அதுக்காக அவர் எங்கள் கட்சி நிர்வாகின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேட்கிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் கேட்கிறாரு, எல்லாம் கேட்குறாங்க. இது வந்து முரசொலி. ஓகே, முரசொலியில் சைதை 170வது ஆவட்டத்தில் கொடியேற்று இனிப்பு வழங்கல், 170வது வட்ட செயலாளர் கோ சண்முகம் ஏற்பாட்டில் இதில் கலந்து கொண்டவர்கள்னு வரும்போது, மண்டப சாலையில் சைதை கிழக்கு பகுதி துணை அமைப்பாளர் டி ஞானசேகர். இது வந்திருக்கிறது வந்து முரசொலி. இப்போ இவர் நிர்வாகி இல்லைன்னு இவங்களால சொல்லிட முடியுமா? அது மட்டும் கிடையாது. இல்லை, நம்ம கட்சி சார்பா பேச வேண்டாம். இந்த ஒரு மாணவி மக்களிடத்தில் சொல்லாதீர்கள், உங்களுடைய துண்டு பிரசுரம். ஓகே, இதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, மா சுப்பிரமணியன் கலந்துகிட்ட நிகழ்ச்சி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாருமே கலந்துகிட்ட, துணை மேயர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில ஞானசேகர். ஓகே சார், அவர் திமுக நிர்வாகியவே இருக்கட்டும். இப்ப என்ன இதனால சொல்ல வரீங்க? அதாவது அவர் இன்னைக்குதான் இந்த இதை பண்ணிருக்காருன்னா கூட நீங்க ஏமாத்து வேலை செய்யலாம். சரி, அந்த பெண் பிள்ளை எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று பெற்றவர்களுக்கே தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அதே பெண் அவருடைய தோழியிடத்தில் இவர் 21ஆம் தேதி சித்திரவதை செய்திருக்கிறார். பாலியல் சித்திரவதை. இன்னைக்கு இல்ல, 21ஆம் தேதியே. ஆக இவருக்கு இதுதான் தொழில்.
அப்போ இவர் மீது 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்றால் நீங்க முதல்ல கிட்ட சேர்க்கலாமா? சரி, இது இருக்கட்டும் சார். நம்ம அந்த கட்சி சார்பா விட்டுட்டு, ஒரு தமிழ்நாட்டோட அடையாளங்கள்ல ஒண்ணா இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி. அங்க போய் ஒரு நபர் உள்ள பூந்து அங்க படிக்கிற ஒரு மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறார் அப்படின்னா இங்க இது யாரோட தவறு? அரசினுடைய தவறு என்று சொல்லாமல் வேற யாருடைய தவறு? காவல்துறையினுடைய தவறு என்றும் சொல்லலாம், அரசினுடைய தவறு. ரெண்டுமே ஒன்றுதான், ஒன்றுக்கொன்று இது இல்லை. ஏன்னா எப்படிங்க இவர் உள்ள அலோவ் பண்ணாங்க? ஒரு தலைமை பல்கலைக்கழகத்திலேயே இந்த நிலைமை. எப்படி? கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு நமக்கு ஒரு பாடம். அதன் பிறகு அதை கடந்து வந்தாச்சு. இப்போ இது உள்ள அதுவும் தலைமை பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது, அது உள்ள நீங்க எப்படிப்பட்ட பாதுகாப்பை நீங்கள் வைத்திருக்க வேண்டும்? அப்போ இவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள், இதில் இவர் உள்ளே போவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய துணை அமைப்பாளர். ஆக எல்லா இடத்திலேயும் இவர்கள் தான் அரசின் நிர்வாகம் போல திமுகவினுடைய பொறுப்பு. திமுக கட்சிக்காரர் அப்படிங்கிற போர்வையில தான் அடிக்கடி உள்ள போயிட்டு வந்திருக்காரு. இன்னும் நான் இப்போது பகிரங்கமாக சொல்லுகிறேன், அவரை சரியாக இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் இவர் மீது உள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவருது. அது இப்பயே சொல்லிட்டாங்க, அவர் மீது 15 வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவரு கடந்த சில மாதங்களாக இதே வேலையை தான் ஈடுபட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் செய்தி வந்துருச்சு, கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டி சாராயம் வித்தான்னா அவன் மேல வந்து மாட்டின உடனே 53 வழக்கு ஏற்கனவே இருந்தது. இதே இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. நான் இன்னொரு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், மதிப்புக்குரிய கருணாநிதி ஆட்சியில் 2006 பிறகு வந்தப்போ பனையூர் ரொம்ப தூரம் கிடையாது, திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளர், நான் சொல்லுவது ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், பால்மலர் பெயர், அந்த அம்மையார் ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கிறார். எங்களுடைய மாவட்ட செயலாளரே என்னை தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு கிள்ளி இங்க பாருங்க இப்படி காட்டி பேட்டி கொடுத்தாங்க. அந்த அம்மா பேர் பால்மலர், பனையூர், மரணம், இரட்டை கொலை. இன்று வரை அந்த வழக்கை பற்றி எதுவுமே ஒண்ணுமே தெரியல. பால்மலர் அவங்க திமுக நிர்வாகி. நீங்க சொல்றத பார்த்தா திமுக நிர்வாகினாலே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அப்சல்யூட். நான் இப்ப இதை விளையாட்டுக்கு சொல்லலை. எங்க திமுக பேச்சாளர் மேடையிலேயே மந்திரியை வச்சுக்கிட்டு சொல்றாரு, மரியாதைக்குரிய குஷ்பு அவர்களை பற்றி சொல்லுகிற போது நீ எத்தனை முறைன்னு கேட்குற, எவ்வளவு கொச்சையா பேசுற. அப்போ அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு சாதாரண இல்ல புரியுது சார். இப்ப ஒரு பெரிய கட்சி, அதுல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க பண்றாங்க. தலைவர் கட்சியே நம்ம விமர்சனம் பண்றது சரியா? தலைவர் எவ்வழியோ அவ்வழிதான். அதிமுகவை பொறுத்தவரை அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து கட்சி நடவடிக்கையிலும் சரி, முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடவடிக்கையிலும் சரி, ஒழுக்கக்கேடு கட்சியில் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்த ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக. எடுத்த தலைவர் நம்முடைய அம்மா. புரியுது சார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சம்பவங்களை ஒரு பக்கம் இருக்கட்டும், மாணவிகளுக்கு தொடர்ச்சியா இந்த கல்வி நிலையங்கள்ல பாலியல் வன்கொடுமை செய்யப்படுற சம்பவங்கள் சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டே வருது, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் கட்சிக்குள் இருக்கிற பலத்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய இடத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். தன்னுடைய மகனை வாரிசாக்கி விட்ட பிறகு அவருக்கு ஆதரவு வேண்டும். அவருக்கு ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சகிக்க முடியாத சகிப்புத்தன்மைகளை அவர் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்க மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து மிக பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு வந்தாரு, திடீர்னு தலைவர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இவை ஒவ்வொன்றையும் இவர்கள் கூட்டி கழித்து இவர்கள் ஆட்சியில் நடக்கிற அலங்கோலங்கள், விலைவாசி உயர்வு, இவை அத்தனையும் திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஊடகங்களை கையில் என்ன திசை திருப்பல் திமுக பண்ணுதுன்னு சொல்றீங்க? பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் மறக்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு இப்போ இது நடந்துடுச்சு, இவரை வந்து திடீர்னு மாவு கட்டு போட்டு திடீர்னு இவரை கொண்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க. சரிங்க, நான் என்ன செய்யறேன், என்ன பண்ணிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க இதுக்கு முன்னால் வந்து குற்றவாளிகள் எப்படி கையாளப்பட்டார்கள், அவர்களை வந்து பிடிச்சி நேராக கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வச்சு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இல்ல அதுதான் இப்ப அமைச்சர் சொல்லிட்டு, சட்டத்துறை அமைச்சரும் சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சரும் சொல்றாரு, சில மணி நேரங்களில் நாங்க கைது பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டுட்டோம், அந்த எஃப்ஐஆர்லாம் கூட வெளியிட்டாங்களே. சரி, நான் கேட்கிறேன், உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் பேட்டியில? நீங்க கேட்டீங்களா? வடபழனியில கூட்டம் முடிச்சுட்டு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு நீங்க வந்து இவ்வளவு குதிக்கிறீங்களே, இவ்வளவு பண்றீங்களே, இது அரசியல் ஆக்கலாம். அது வந்து நாட்டுக்கே என்ன மோசமா? அது ஒரு தனிப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டான். நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன், அதே தனிப்பட்ட பெண் உங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டிருந்தால்
நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஓகே. அப்போ பொதுமக்கள் என்றால் அது தனிப்பட்ட பெண், உங்க வீட்டுன்னா வேற. நான் இது மட்டும் இல்லைங்க, எம்எல்ஏ, திமுகவினுடைய எம்எல்ஏ, பல்லாவரம் எம்எல்ஏ, அவர் வீடுங்க இது, அண்ணா பல்கலைக்கழகம். நான் சொல்றது அவர் வீடு. அவர் வீட்டில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண், வயிற்று பசி, படிக்க வைக்க பணம் இல்லை, ஏழை பெற்றோர், வேலைக்கு விட்டாங்க. அந்த இடத்துல பாலியல் சீண்டல் நடந்து அந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்காம அந்த பொண்ணு வீடியோல பேசி சமூக வலைதளங்கள்ல தான், மற்ற மீடியாக்கள் எல்லாம் அது மூடி மறைக்கின்ற நிகழ்வில் ஈடுபட்ட பொழுது சமூக வலைதளங்களில் அது கொந்தளித்து எழுந்த பொழுது எடப்பாடியார் அவர்கள் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த பிறகு ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ளேயே ஒரு பட்டியலின பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. 5 வயசு பெண் குழந்தையை விருதாச்சலம் திமுக கவுன்சிலர் கற்பழிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அதைவிட திமுகவினுடைய கோவை மாவட்ட துணை அமைப்பாளர் பேராசிரியர் அன்பழகன் அவரை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணார். என்ன தெரியுமா? ஓடுற ட்ரெயின்ல படுத்துட்டு இருக்கிற ஒரு நர்சமாவை பாலியல் சீண்டல் செய்து அவர். இங்கதான் ஒரு கேள்வி. இப்ப தொடர்ச்சியா அதிமுகவும் சொல்லிட்டு தான் வராங்க, திமுக ஆட்சியில குழந்தைகள் முதல் முதிய வயதான பாட்டு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு இங்க சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாததன் காரணமா தான் இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவம். இவங்க ஒண்ணுமே பண்ணி இருக்க வேண்டியது இல்லைங்க. இப்ப சென்னை நகரின் குடிநீர் பிரச்சனை இல்லாம சென்னை நகர் இருக்குன்னு சொன்னா கிருஷ்ணா நதி நீர் திட்டம் கொண்டு வந்தாங்க, வீராண நதி நீர் திட்டம் கொண்டு வந்தாங்க, நெம்மேலி குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க, கண்டன்கண்டிகையில் ஒரு ஏரியா கட்டமைச்சாங்க. எல்லாமே அந்த குடிநீர் பிரச்சனைக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் அதிமுக எப்படி செஞ்சதோ அந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் காவல்துறை எப்படி செயல்பட்டது என்பதை இவர்கள் பின்பற்றினாலே போதும். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் காவலன் என்கின்ற செயலியை கொண்டு வந்தார். அன்றைக்கு காவலன் என்கின்ற செயலியை கொண்டு வந்த பொழுது அதனால் காப்பாற்றப்பட்ட மாணவிகள் ஏராளம். அந்த காவலன் செயலியை உன்னை பக்கத்தில் ஒருத்தன் வரான்னா நீ அந்த ஆப்பை நீ பிரஸ் பண்ணிட்டீன்னா போதும், அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் அங்கே இருக்கும், அவன் கைது செய்யப்படுவான். பேசுவோம். சிட்கோ சீனு சார், சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? குற்றங்கள்லாம் நடக்கதாம செய்யும், அரசு நடவடிக்கை எடுத்திருக்குல்ல, அதுவே பெரிய சாதனை அப்படிங்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே சட்டத்துறை அமைச்சர் தான் அதிமுகவில் இருக்கிற பொழுது அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது தெரியும். ஏன்னா அவர் உண்மையை பேசுகிறவர், இப்போதான் உண்மையை மறைச்சு பேசுகிறார். ஓகே. மதிப்புக்குரிய ரகுபதி அவர்கள், அன்றைக்கு அவரோடு சேர்ந்து நானும் பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் அனைத்தும் முடிந்து விட்டது என்று அர்த்தம். அனைத்தும் முடிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக ஆட்சி நடத்திய தலைவர்கள் அதிமுகவினுடைய தலைவர்கள். நம்முடைய அம்மா ஆட்சி உதாரணத்திற்கு 2 சம்பவத்தை சொல்லுகிறேன். 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட அன்று இந்தியாவின் நிலைமையை எடுத்து மதிப்புக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, கேரளாவில் பாதுகாப்பு இல்லை, இந்தியா முழுக்க பாதுகாப்பு இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் எங்கே பார்த்தாலும் சிந்திய உதிரத்துக்கு அளவே இல்லை. அசாமில் அச்சத்தை போக்கவே முடியவில்லை. பீகாரில் மக்கள் பீதியை அடக்கவே முடியவில்லை. அன்னைக்கு இந்தியா முழுவதும் மத கலவரத்தால் வெட்டி கொண்டு மக்கள் மாண்ட பொழுது சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் தமிழகத்தில் அமைதி நிலவியதென்றால் ஆட்சி நடத்தியவர் அம்மா. இதே காவல்துறை தான் அப்பொழுதும் நம்மிடத்தில் இருந்தது. மதிப்புக்குரிய கருணாநிதி ஆட்சியில் சட்டத்தை நீதியை நிலைநாட்டக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் தலைநகர் சென்னையில் சினிமாவை மிஞ்சுகிற வழியில் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் வழக்கறிஞர்கள் கவர்னர்லாம் கிழிக்கப்பட்டு மண்டை உடைக்கப்பட்டு நீதிபதி மண்டை உடைச்ச வரலாறு அங்கே இருக்குது. அதே போல ஒரு தவறு செய்தால் ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா, சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். அது கட்சிக்கிடமில்லை, ஜாதிக்கிடமில்லை, மதத்திற்கிடமில்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். சங்கர்ராமன் என்கின்ற ஒரு அர்ச்சகர் கொலை செய்யப்பட்டார். அம்மாவிற்கு சங்கர் மடத்தின் மீது மதிப்பு உண்டு, சங்கர் மடத்திற்கு அம்மா சென்றது உண்டு. காவல்துறையின் கைகள் கட்டப்படவில்லை. அந்த சங்கர்ராமன் என்கின்ற ஏழை பிராமணன் படுகொலை செய்யப்பட்ட அன்று இதே கருணாநிதி அவர்களும் வீரமணி அவர்களும் தமிழ்நாடு கொந்தளிக்கும், அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் என்று அறிக்கை விட்டு மக்களை உஸ்பேத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் சட்டத்தின் ஆட்சி நடத்தக்கூடிய இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நம்ம பாதுகாக்கணும், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஆளும் அரசு என்ன செய்யணும்? அதைதாங்க நான் சொல்றேன். எல்லாரும் சட்டத்தின் முன்னால் சமம், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். நம்ம கூட்டணியில் இருந்தார் வைகோ, தேசிய சட்டத்துக்கு எதிராக பேசினார் சொல்லி அவரையும் கைது செய்தார்கள். அதற்காக வைகோவுக்கு அம்மாவுக்கும் விரோதம் இல்லை, அதற்காக சங்கராச்சாரியாவுக்கு அம்மாவுக்கும் விரோதம் இல்லை.
ஏங்க கருணாநிதி அவர்கள் தவறு, அவர் மீது குற்றச்சாட்டு வந்த பொழுது கைது செய்தவர் மரியாதைக்குரிய முகமது அலி, காவல்துறை அதிகாரி. அதே போல அன்றைக்கு கமிஷனர் முத்துக்கருப்பன். இதே முகமது அலி மீதும் ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது கருணாநிதி மீதும் நடவடிக்கை எடுத்தார், முகமது அலி சென்று கைது செய்தார். அதே முகமது அலி மீது குற்றச்சாட்டு வருகிற பொழுதும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தது நம்முடைய அம்மா. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் அந்த இடத்தில் அச்சம் இருக்கும் குற்றவாளிகளுக்கு. இன்றைக்கு குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிற இந்த தமிழகம் 2026 மீண்டும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று இந்த செய்தி சேனல் வாயிலாக மக்களை கேட்டு. நன்றி சார்.